இந்த யோபுக்கு இருந்த ஒரே பெரிய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் போட்டும், என் வாழ்க்கையில் பிள்ளைகள் போட்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே போகட்டும், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, என்னை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் இயேசு என்னோடு இருக்கிறார். காரணம்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர். யோபுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேரு புகழ் ஆஸ்தி பணம் எதுவுமே நிரந்தரம் அல்ல. யோபுக்கு தெரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம்னா, இந்த பூமியில் எல்லாமே எழுந்தாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசியாக என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். யோபுக்கு தெரிந்த ஒரே ஒரு ரகசியம் என்று சொன்னால், மரித்தாலும் மரித்தத்திலிருந்து உயிரோடு எழுப்பது இயேசுவால் கூடும். யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. உங்கள் நம்பிக்கை யார் மேலே உண்டு தேவனுடைய பிள்ளைகளே? உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே உண்டு? இந்த நாட்களில் நீங்கள் வாழுகிற, இந்த நிகழ்ச்சி பார்க்குற, இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் யார் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிறாய்? மனுஷர் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிறாயா? உன்னுடைய பணத்தின் மேலே உன் நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிறாயா? இல்லை என் மேலே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லி வேலை மேலே, உன்னுடைய வேலை மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிறாயா? இல்லை உன்னுடைய பிஸ்னஸ் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிறாயா? இல்லை எனக்கு இருக்கிற ஒரு பதிவு மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிறாயா? இல்லை எனக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸான ஆட்கள் உண்டு, அவங்க மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிறாயா? இந்த நாட்கள் நீ தெய்வத்தை நம்புறியா, இல்லை உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை நீங்கள் நம்புகிறான்னு யோசித்து பாருங்கள். இந்த யோபுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, எல்லாமே இழந்து போனார், எல்லாமே இழந்து போனார். ஆஸ்தி இழந்தார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், தன்னுடைய பேர் இழந்தார். கடைசியாக அவன் மனைவி வந்து தேவனே தேவன் என்று உன் மனைவியே திட்டிட்டு தூஷிட்டு தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்தாச்சு. ஆனால் யோபு தன்னுடைய வாயினால் கூட தேவனை முறுமுறுக்கலை. ஆனால் யோபுக்கு இருந்த பெரிய நம்பிக்கை, யோபுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் இந்த பக்தன் யோபு சொல்கிறார், ஆண்டவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. இந்த நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படாது. எல்லாமே ஆசீர்வாதமான காரியம், எல்லாமே ஜெயமான காரியம், எல்லாமே வெற்றியான காரியம். உங்களுக்கு பின்பதாக வைத்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளை என் தேவனாகிய கர்த்தர் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து தோல்வியோடு வாழ்ந்ததை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து என் தேவனாகிய கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எரேமியா சொல்கிறார், எரேமியா 32 26 27 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்து, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியங்கள் உண்டோ என்று சொல்லி எரேமியாவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்குறார். இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்குறார். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியங்கள் உண்டோ, உங்களை பார்த்து இந்த நாள் ஆண்டவர் கேட்குறார். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்தது போல, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்க்குற, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அருமையான சகோதரியே, தாயன், தம்பியே, அக்காவே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட வருது. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ, உங்களை இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலவேளை கேட்குறார். எழுந்து போனதை என் தேவனால் கொடுக்க முடியும். எழுந்து போயிருக்கிற ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியும். எழுந்து போயிருக்கிற உயர்வு என் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் உயர்வே இல்லை, எங்கள் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நாங்கள் இது ஆசீர்வாதம் எதிர்பார்க்கல என்று சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எரேமியா பார்த்து கேட்குறார், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் மாம்சத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் தெய்வமாக காணப்படுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறவர்னா, மாம்சமான உங்களுக்கு நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்று உண்டோ? ஒன்றோ? நம்முடைய ஆண்டவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. நம்முடைய ஆண்டவர் இல்லாதது உருவாக்குறதில் அவரை போல சிறந்தவர் இல்லை. நம்ம வாழ்க்கையில் தகுதி இல்லாத போது நம்மளை அழைத்தாரே, தகுதி இல்லாத போது நம்மளை தெரிந்து கொண்டாரே, தகுதி இல்லாத போது எதுக்குமே பிரயோஜனமற்ற மனுஷன் நம்மளை தள்ளும் போது நம்ம தெய்வம் நம்மளை தெரிந்து கொண்டு, அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாததான் தேவனாலே கூடும். நீங்கள் மனுஷராக முயற்சி பண்ணி எல்லாம் தோல்வியில் போன உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். மனுஷரால் கூடாதது தான் தேவனாலே கூடும். தேவனாலே கூடும், இயேசுவாலே கூடும், இயேசுவாலே கூடும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தோல்வியோடு வாழ்ந்தது போதும், நீங்கள் கண்ணீரோடு வாழ்ந்தது போதும், துக்கத்தோடு வாழ்ந்தது போதும். இயேசுவை நம்பி இருந்தீங்கன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், அவர் சகலவற்றையும் செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அவர் சகலவற்றையும் செய்ய அவரால் கூடும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற இயேசுவால் கூடும். உங்கள் தரித்திரத்தை மாற்ற இயேசுவால் கூடும். உங்கள் கண்ணீரை மாற்ற இயேசுவால் கூடும். உங்களுடைய வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவரால் முடியும். உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்க அவரால் முடியும். நீ கைவிட்டு செய்கிற எந்த காரியம் இருந்தாலும் ஜெயமாக தேவனால் கூடும். ஜெயமாக மாற்ற தேவனால் கூடும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருக்கிறதாலும் சரி, ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாதுன்னு சரி, இயேசு தெய்வத்தை நீங்கள் நம்புவீங்க என்று சொன்னால், அந்த இயேசுவை நீங்கள் நம்புவீங்க இருந்தால், அந்த யோபுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கைன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களுக்கு, இந்த வார்த்தை கேட்குற அருமையான பிள்ளைகளுக்கு, இயேசு இன்னும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை மாற்ற இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் போராட்டம் மாற்ற இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்து போயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு உங்களை உயர்வு கொடுக்க இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் உங்களோடு இருந்து அவர் வழிநடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். நீங்கள் யோசேப்பு என்று சொல்லி ஒரு பக்தன் வேதத்தில் வாசிக்கலாம். ஒரு சொப்பனத்தை காணுகிறார். அந்த சொப்பனத்தை காணும்போது 17 வயசு. 17 வயசில் ஒரு சொப்பனத்தை காணுகிறான். அந்த சொப்பனை நிறைவேறத்துக்கு ஏறக்குறைய 30 வயசு ஆச்சு. 13 வருஷம் ஆண்டவர் சமூகத்தை நான் காத்திருந்தேன். அந்த 13 வயசுலையும் 13 வருஷமும் அல்லுக்கு விதமான போராட்டங்கள், சொந்த குடும்பத்தினால் தள்ளப்பட்ட ஒரு நன்மை. 13 வருஷத்தில் கஷ்டங்கள் பட்டான். ஆனால் அந்த யோசேப்புக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தால், என்னை தரிசனம் கொடுத்த ஆண்டவர், எனக்கு சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவர், எனக்கு தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோசேப்புக்கு கூட இருந்து நடத்துவது போல உங்களோடு இருந்து நடத்துவாராக. இந்த யோசேப்பு உங்களோடு இருந்து நடத்துவது போல உங்களோடு இருந்து நடத்த அவரால் கூடும். தேவனுடைய பிள்ளைகளே, 13 வருஷம் யோசேப்பு வனாந்தர வாழ்க்கை, மரணம் நேரிட்டது. சொந்த சகோதரர்கள் அவருக்கு விரோதமாக செய்யப்பட்டாங்க, கனத்தில் தள்ளப்பட்டாங்க. அவமானத்தின் மேலே அவமானம், கஷ்டத்தின் மேலே கஷ்டம். ஆனால் அந்த யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எனக்கு சொன்ன சொப்பனத்தை கொடுத்தவர் அவர் உயிரோடு இருக்கிறார். சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். இந்த நாள் நீங்கள் யாரை நம்பி கொண்டு இருக்கிறீங்க? மனுஷன் நம்பி வாழுகிறீங்களா? இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா திறமைகளும் நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை என்னால் எல்லாமே செய்ய முடியும்னு நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று கேட்குறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடக்கலை என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்னென்ன அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க?
என்னென்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எந்தெந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த நாள் தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்லுகிறேன். தீர்க்கதரிசனமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் இயேசு எல்லா சூழ்நிலை மாற்றம் என் தேவனால் கூடும். உங்கள் தரித்திரத்தை மாற்ற முடியும், உங்கள் போராட்டத்தை மாற்ற முடியும், உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. உடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுக்க போகிறார். நீங்கள் கலங்கவே வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, என்று சொன்னால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபுக்கு இருந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அந்த நம்பிக்கை இருக்கும் போது தான் அந்த யோபு சொல்கிறார், ஆண்டவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். என் வாழ்க்கையில் முன் குறித்தது ஒரு நாளும் தடைப்படாது. உங்கள் இந்த தீர்க்கதரிசனமாக உங்களுக்கு சொல்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் முன் குறித்து இருக்கிற காரியங்களை நிறைவேற்ற வரைக்கும் அவர் உங்களோடு இருந்து நடத்து போகிறார். ரோமர் 8:30 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். யாரை முன் குறித்திருக்கிறாரோ அவங்கள அழைத்திருக்கிறாரா, உங்களை முன் குறித்திருக்கிறார். நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போயிருக்காதீங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு ஒருவர் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் சகலமும் செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையில் முன் குறித்ததை நிறைவேற்ற வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், என் இயேசு உயிரோடு இருக்கிறவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவர், என்னை காப்பாற்றுகிற ஒரு உயிரோடு இருக்கிறவர், எல்லா சூழ்நிலையும் என் கைவிடாது இருக்கிறவர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள். யோபுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களுக்கு தேவன் சகலமும் நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில் செய்வார், அற்புதத்தின் காரியங்களை செய்வார், விடுதலின் காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுசாமி, நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று சொல்லி எங்களோட நீங்கள் பேசினபடியால் நன்றி. காரணம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ உயிரோடு இருக்கிற, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறபடியால் நன்றி. இந்த நிகழ்ச்சியும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வீராக, ஒரு அதிசயங்களை செய்வீர். உங்களுடைய வார்த்தை கிரைகளை செய்யட்டும். எழுந்து போயிருக்கிற எல்லா விதமான நன்மைகள் அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீ கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சி மூலிமா கேட்குற ஒவ்வொருடைய சத்தத்தில் ஒரு வல்லமை வெளிப்படட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.